ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு காரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, சுற்றி நின்று அவங்கள்ட்ட வம்பு பண்ணுறதும் அவங்கள்ட்ட சண்டை போடுறதும் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் திணறிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு அடி அடி நடிப்பார். அடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடும். உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ என்ன கேட்பாருன்னா, இப்போ இவ்வளோ நேரம் மிரட்டிட்டு இருந்தாங்களே ஹீரோயினை, இப்போ எல்லாரும் நல்லா நல்லா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோட ஆளுங்க எல்லாம் வந்து நல்லா அடிப்பாங்க. உடனே வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன கேட்பாரு, அவனுங்களோட கையை நான் வந்து அடிக்க போகிறோம் உடைக்க போகிறோம், உனக்கு எந்த கை லெஃப்டா ரைட்டான்னு சொல்லி கேட்கும்போது, அநேகமாக அவன் லெஃப்ட் ஹேண்டு தான் வந்து என்னை வந்து கையை பிடிச்சில்ல நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. உடனே அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயே அடி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். ஹீரோட ஆளுங்க அவனை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதோடு இப்போ எதுக்குடா இந்த பொண்ணுகிட்ட வம்பு வளர்த்தோன்ற மாதிரி அவனுங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கும். இந்த நேரம் பற்றி இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இதுக்கப்புறம் அவங்களை நீ எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறியா, அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்களும் கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ மேடம் தெரியாதனமா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வம்பு பண்ண வந்துட்டோம், விட்டிங்கன்னா ஓடிடுவோம், எங்களை வந்து போலீஸ் அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இவங்களை ஒரு வேளை நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் திரும்ப வெளியே வந்துருவாங்க, அந்த தண்டனை இது முடிஞ்ச உடனே, அந்த மாதிரி இவங்களை இருக்கக்கூடாதுன்னு உடனே, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், வேற ஏதாவது ஆப்ஷன் வேணா நான் உனக்காக யோசிக்கிறேன், இவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் மோசமானவங்க கிடையாது, நாங்கள் இதுக்கப்புறம் உங்கள் பாதையில் வரவே மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோன்ட்ட கேட்பார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேணாம் அவனுங்க தான் இவ்வளோ இந்த அளவுக்கு சாரி கேட்டானுங்க, இங்கேருந்து போனால் போதும்னு நினைக்கிறாங்க, போனால் போதும் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வார், இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி யார்ட்டியாக நடந்துட்டு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும், விட்டா போதும் ஓடிடுவாங்க எல்லாரும். அதோட இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி அவங்க வந்த காரில் ஏறி உட்காந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அச்சுச்சோ என்னடா இது, அவள் பேரையும் கேட்கல ஊரையும் கேட்கல நம்பரும் இல்லை எதுவுமே இல்லை, என்ன பண்ண சொல்லிட்டு வேகமாக அந்த கார் பின்னாடி ஓடி போய் ஒரு வெளியே ஹீரோனை நிப்பாட்டிடுவார். ஹீரோன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது உன் பேர் என்ன அதை கூட சொல்லவே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், ஹீரோ 2 பேரும் அப்படியே பேரை மாறி மாதிரி சொல்லிப்பாங்க. அப்படியே அவங்க மொபைல் நம்பரே மாற்றி மாற்றி வாங்கிக்குவாங்க. அதோட சரி ஓகே நான் அப்புறமா அவங்கள மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இப்போ கிளம்பிடுவாங்க. சொல்வார் அப்படின்னா வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பேரை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு வச்சிருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ மறுநாள் ஆகிடும். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ மணமேடையில் ஏறி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், மூஞ்சை மூடி இருப்பாங்க, ஆனால் அவங்க அலறது வெளியே தெரியும். அப்போ எல்லாருமே அங்கே அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னது இது பொண்ணு ஏன் அழுது, கல்யாணம் முடிஞ்சால் தானே அழுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து அழுவுதே என்ன விஷயம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோன் வந்து யோசிப்பாங்க, இப்போ எனக்கு வந்துட்டு வேற வழியே கிடையாது, இப்போ ஏன் ஹீரோயின் மூஞ்சில் வேற முக்காடு போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு வேற ஒரு பொண்ணு தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அந்த மாப்பிள்ளையை, ஆனால் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பப்படலை, அதனால ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஸோ உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரிக்கு பணம் வேணும், ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு இது 3rd அட்டாக்காக இருக்கும், ஹார்ட் அட்டாக்கு, அதனால வந்துட்டு உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா வந்துட்டு நீ வந்து இந்த இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும், உனக்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது வழியே இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு வழி இருக்காது. சரி ஓகே, அதாவது சப்ஸ்டியூட்டாக அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க இவங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் இங்கே வராங்க. இங்கே பார்த்தா மாப்பிள்ளையை காணும். மாப்பிள்ளையோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்கிறாரு, இது சில பல காரணங்களால மாப்பிள்ளையால் கல்யாணத்துக்கு வர முடியாது, அதனால் மாப்பிள்ளையே இல்லாமல் தான் அந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோனுக்கு சரியான இதாக இருக்கும், இப்படியா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே, யார் என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் அன்னைக்கு வந்து நைட்டில் வந்துட்டு ஹீரோன் வந்து ரூமில் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் யார் மாப்பிள்ளைன்னு தெரியல, அவனுக்கு வேற உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவன் ஏதாவது நம்மக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண அப்படின்னா வந்து அவனை அப்படி இப்படி ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவங்க ரெடியாக சில திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. திடீர்னு கதவை தவிர்த்துட்டு ஒருத்தர் பார்த்தா அஜோ பேய் பேயின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே இப்போ ஹீரோ தான் வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்துட்டு சப்ஸ்டியூட்டாக நடிச்சு என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்க, உனக்கு வந்து பணம் தானே முக்கியம், பணத்துக்காக நீ வந்து என்ன வேணா பண்ணுவியா அப்படி இப்படின்னு கேட்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலை, நான் அப்படி இல்லை இப்படின்னு சொல்லும்போது உனக்கெல்லாம் பணம் தானே வேணும், உனெல்லாம் வந்து தண்டிக்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வலுக்கட்டாமல் போயிட்டு அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு கிஸ் பண்ணும்போது தான் ஹீரோயினுக்கு இப்போ தெரியும் அவர் வந்து நார்மலாக இல்லை, அவருக்கு யாரோ ஏதோ மயக்கமாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். இது போக ஹீரோயினை காப்பாற்றினார்ல அவர் தான், அந்த ஹீரோவுக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரியவும் அவர் இப்போ நார்மலாக இல்லை, யாரோ அவருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க, இவர் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே நைட்டு எல்லாம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இப்போ காலையில் முழிச்சு பார்க்கும்போது தான் ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. பக்கத்தில் ஹீரோயின் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் அவருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சா, உடனே வந்துட்டு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாரா, இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார்.
ஏன்னா அவருக்கு நைட் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அதோட அவங்க 2 பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களெல்லாம் தடயங்களெல்லாம் அவர் பார்த்துருவாரு. ஓ அப்போ இவ வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்மளுக்காகவே இருந்திருக்கா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு இருக்கும். 2வது இந்த பொண்ணை பற்றி தான் நம்ம விசாரிக்க சொன்னோம், இவளே நம்மளோட ஒய்ஃபாக வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிப்பாரு. வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் இப்போ நல்லா தான் இருக்கார். மூஞ்சில தழும்பு ஏற்பட்ட மாதிரி மூஞ்சில் அங்கங்கே காயங்களை அவராக செட் பண்ணி வச்சுக்கிறாரு. நடக்க முடியாத மாதிரி வீல் சேரில் வேற வந்து உட்காந்துக்கிறாரு. அதோட இப்போ எதுக்காக இப்போ வீட்டில் சில விஷயங்களுக்காக அவர் நடக்க முடியாத மாதிரி நடிக்கிறாரு. இப்போ மறுநாள் காலையில் ஆகிடும். இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க டைனிங் டேபிளில் பார்த்தா வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஏன்னா அது இவ்வளோத்தையும் நான் தான் சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அங்கே வேலை பார்க்குறவங்களாம் வந்து மேடம் மேடம் சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுவாங்க. மேடம் நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சாப்பாடுலாம். அதனால் எதை சாப்பிட்றதுனே தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். இவர் சின்ன வயசுலேருந்து ஹீரோயினுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் ஏதோ ஒரு விஷயமா ஹீரோட வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அங்கே வேலைக்காரவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை கல்யாணம் இங்கே நடக்க முடியாமல் ஹீரோ இருக்கார்ல வீட்டில், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணு இதுதான் சொல்லவும் இவருக்கு தூக்கி வேறு போட்டுரும். என்ன சொல்கிற நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே அவர் அந்த இடத்துல இருந்து தனியாக அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வருவாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டு சப்ஸ்டியூட்டாக தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒன்று, உனக்கு அப்படி என்ன பிரச்சனைன்ற மாதிரி அவர் கேட்பார். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாவுக்கு ரொம்ப முடியல, இது 3rd ஹார்ட் அட்டாக்காக வந்துருச்சு, ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இதை நான் மட்டும் பண்ணேன் அப்படின்னா வந்து அவங்க எனக்கு 1 மில்லியன் கிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, சர்ஜரி அமௌண்ட்டு, அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவன் ஃப்ரெண்டுக்கு கோவம் வரும். நம்ம 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு தானே, இப்படி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நீ எனக்கு தானே சொல்லியிருக்கணும், ஏன் என்கிட்ட நீ இதை இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவர் கேட்பாரு. ஆப்ஷன் இல்லாமல் தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒன்று, சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதா இருந்தால் வெளியே போய் பேசலாம், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கையை பிடிச்சிட்டு அவள் வெளியே போகலான்னு நினைக்கிற நேரத்தில் கரெக்டாக ஹீரோவும் அவங்க ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்துருவாங்க. வந்தவொடனே டக்குன்னு வந்துட்டு இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு நீ எங்கே போகிறன்ற மாதிரி கேட்டுருவாரு. ஹீரோன் இப்போ என்ன நினைப்பாங்க, நேற்று நைட்டு இவன் நல்லா தானே வந்து கால் நடந்தான், நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், இப்போ என்ன திடீர்னு சேரில் கொண்டுட்டு வரான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிப்பாங்க. இந்த நேரத்தில் இவர் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட பதில் சொல்ல நினைப்பாரு. இந்த மாதிரி ஹீரோயின் சொன்னாங்கல்ல அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஹீரோயின் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லிடாத, இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே வந்து நான் சப்ஸ்டியூட்டாக வந்திருக்கேன்ற விஷயம் தெரியாது, அதனால் நீ சொல்லிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த விஷயத்த சொல்லாமே உன்னை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லுவார். சரி ஏதாச்சும் சொல்லி நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து இப்போ அந்த ஹீரோ இருக்கால என்ன சொல்லுவார், நேற்று நான் அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்களா, அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் அவனோட ஹஸ்பண்ட், நேற்று நைட்டு நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது தான் டக்குன்னு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை திரும்பி பார்ப்பார். அவங்க கழுத்தில் ஹீரோ கடிச்சு வச்சிருப்பாரு. அந்த கடிச்ச காயம் மட்டும் இருக்கும். உடனே டக்குன்னு ஹீரோயின் வந்து கழுத்தை முடிப்பாங்க, அந்த கையை வச்சு அந்த கழுத்தை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி முடிப்பாங்க. உடனே இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடி பாவி கல்யாணம் ஆச்சுன்னு தான் சொன்னேன், இதெல்லாம் ஆச்சுட்டு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக வந்து பார்க்கும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவன் நேற்று நைட்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு வலுக்கட்டாமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான், மற்றபடி எங்களுக்குள்ள ரொமான்ஸாலாம் அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இவனை தூக்கி வெளியே விசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோட ஆளுங்க வந்துட்டு அவரை தூக்கி வெளியே விசு வருவாங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இவளுக்காக இவளை மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீ வந்துட்டு கொடி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கியா, அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடைக்கல, இவ வந்து எப்படிப்பட்டவ தெரியுமா, வேற ஒருத்தையும் நான் கல்யாணம் பண்ணணும், வேற ஒருத்தையோட ஹஸ்பண்டாக இருக்க வேண்டியவளை இவ வந்துட்டு சப்ஸ்டியூட்டாக இருந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா, இவெல்லாம் வந்து நல்லவளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோனுக்கு கோவம் வந்து பலாருன்னு ஹீரோ கணத்தை சேர்த்து அரைஞ்சிருவாங்க. உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது கையை நீட்டிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கவும் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக போயிட்டே இருக்கும். அப்போ அவர் வந்து இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வார், ஹீரோன் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது, உங்கள் வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு பேசி வச்சிருந்த வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹீரோன் வந்து இந்த மாதிரி பண்ணலை தவிர்த்து அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி அவரும் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஆனால் அவருக்கு என்ன வருத்தமாக இருக்கும்னா, இவ எப்படி எல்லாத்தையும் சொன்னால் ஆனால் நேற்று நைட்டு இவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும் போதே அவனை தூக்கி வெளியே விசுங்க சொல்லும் போது அந்த மாப்பிள்ளையை தூக்கி, அதாவது அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல அவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, கத்திக்கிட்டே போயிடுவார். இப்போ ஆனாலும் அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிவு வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் காதல் பொத்துக்கிட்டு வந்துடும். அதனால் வந்துட்டு அவர் அப்போ அங்கேருந்து போயிடுவார், வேறு வழியே இல்லை, 4 பேரை சேர்ந்து இழுத்துட்டு போகிறாங்கன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்களா, உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அவளை ரூமில் போட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு ரூமில் ஹீரோயினையும் போட்டு பூட்டிடுவாங்க. நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா வந்து டோர் லாக்கில் இருக்கா, இன்னொரு கண்ணாடி டோர்லேருந்து அந்த ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் வந்து நின்றுட்டு இருப்பார். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உன்னை காப்பாற்ற
காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. வா என் கூட போயிடலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஓகே இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்கும்போது, இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு. இது வழியா நம்ம வெளிய போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி வேக வேகமா வெளிய வருவாங்க. கார் கிட்ட வந்து கார்லயும் ஏறி உட்கார்ந்துருவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் சரி, அவங்களோட அசிஸ்டன்ட் அங்க வீட்ல வேலை பார்க்குற எல்லாருமே சரி, அந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சிசிடிவில வந்து கனெக்ட் பண்ணி அதாவது என்ன சொல்ற லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியுது ஹீரோவால நடக்க முடியுதுன்னு. அவர் யாருக்காக அப்படி நடிக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு வேணுமா, அவன் கூப்பிட்டோன்னு இப்படி போறா, அந்த பொண்ணு வந்து வேண்டியது கிடையாது, இதே ஒரு காரணமா நம்ம ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் போகும்போது பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதுல அவருக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஹீரோ ஏற்பாடு பண்ணிடுவாரு. உடனே இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, சாரி இப்போ நான் உன்னை காப்பாற்றணும்னு தான் வந்தேன், ஆனால் உன்னை காப்பாற்றுற சூழ்நிலையில் இப்போ நான் இல்லை, நான் உடனே இப்போ நான் வந்து வெளியே போயாகணும், என்னை தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல உன்னோட சூழ்நிலை அப்படி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா இறங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்களா. இந்த நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், இந்த பணத்தை வேணா எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாரு, நான் திரும்ப வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேக வேகமாக வருவாங்க. அவங்க அம்மாவோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மா அங்கே இருக்க மாட்டாங்க. பணம் கட்டலாம் நினைக்கும் போது அந்த டாக்டர் என்ன சொல்லுவார், உங்கள் அம்மாக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவும் பணமும் கட்டியாச்சுன்னு சொல்லும்போது, யார் அதை கட்டினாருன்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் தான் கட்டினாரனோ, யார் அவருன்னு கேட்கும்போது எங்களுக்கு பேர்லாம் தெரியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. டாக்டர் யாரும் சொல்ல, அப்போ யாரா இருக்கும், நம்மளுக்கு நம்ம அம்மாக்காக இவ்வளோ பணம் கொடுத்தது யாருன்னு தெரியல, நம்ம அம்மாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரே யோசனையில் இருப்பாங்க. வந்துடும். உடனே வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி சப்ஸ்டியூட்டாக கல்யாணம் பண்ணணும்னு ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க. அந்த லேடியை பார்க்கறதுக்காக ஹீரோயின் இப்போ கிளம்பி வருவாங்க. ஒருவேளை அந்த அம்மா தான் எதுவும் இந்த வேலையை நம்ம அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர உடனே ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு கோவமா தங்காது ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அரைவாங்க. உடனே ஹீரோயினுக்கு இப்போ எதுக்காக இது நம்மள அடிச்சா அப்படின்ற மாதிரி அவங்க தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்ணும், உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வந்து உன்னை சப்ஸ்டியூட்டாக அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன், அந்த மாப்பிள்ளையை ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீ அங்கிருந்து என்ன வேலை பார்த்துருக்க, அது இல்லாமல் அந்த பாய் ஃப்ரெண்டோட அவங்க வெளியே வந்தாங்களே அந்த வீடியோ இவங்க கிட்ட வந்துடும், நீ இந்த மாதிரி என்ன கிட்ட பணம் வாங்கிட்டு உன் அம்மாக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன கிட்ட பணம் வாங்கிட்டு நீ வந்து உன் பாய் ஃப்ரெண்டோட அங்கிருந்து கிளம்புறதுக்கு தான் என்னையே ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. உன்னை ஹீரோனுக்கு இப்போ கோவம் வந்துடும், நீ என்னன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், சப்ஸ்டியூட்டாக இருக்க சொன்னேன், என்னோட இயலாமையை பயன்படுத்திட்டு நீ என்ன அது மாதிரி இருக்க சொன்ன, நான் ஓகேன்னு சொன்னேன், அதே மீறி நீ என்ன பண்ண, அவன் வந்துட்டு அவனால் முடியாதவன், உடம்பு சரியில்லாதவன், அவனுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ண அப்படி தானே சொன்னேன், ஆனால் என் வாழ்க்கையே போச்சு, அவன் வந்து அப்படிப்பட்டவனை எப்படிமே தெரியல, 2 ஃபேஸ் இருக்கு அவனுக்கு, ஒரு நேரம் நல்லா இருக்கிறான், இப்படி நடந்துக்கிறான், அப்படி பார்த்தா நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் பதிலுக்கு பதில் கேட்பாங்க. பேசும்போது அந்த லேடிக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும், உங்கள் அம்மா வந்து என்கிட்ட தான் இருக்கான்றதை மறந்துடாத, இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் வந்து உங்கள் அம்மா உயிரோட இருக்கிறதும் இல்லாததுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோனை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்களோட இதில் தான் அம்மா இருக்காங்கிறது ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். சரி இங்கேருந்து இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இது நான் சொன்ன மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இப்போ ஹீரோனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, திரும்பவும் ஹீரோட வீட்டுக்கே அவங்க வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வர நேரத்தில் வந்துட்டு ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே போயிட்டு நம்ம வந்து எப்படியாவது அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோ இருக்கார்ல, ஒரு பெரிய நாய் ஒன்று வளர்த்துட்டு இருப்பாரு. அது மனுஷக்கறியை தான் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு நாய்க்குட்டியாக இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது இப்போ அங்கே ஒருத்தர் வந்து அவர்கிட்ட மாட்டிப்பார். அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பார். ஹீரோ அந்த தப்பை மன்னிக்க மாட்டார், அவரை பனிஷ் பண்ணுற மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஆனால் அவர் வந்துட்டு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி இருப்பார். ஸோ அதனால ஹீரோ வந்துட்டு அவரை மிரட்டிட்டு இருப்பார். அவர் அந்த நாய் ஹீரோவை விட அந்த நாய்க்கு தான் ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. அவங்க நேராக அவங்க அம்மா வீடு இருக்குல்ல அங்கே போகலாம். அதாவது அம்மா வீடுன்னா என்னென்னா அப்பா தான், அப்பாவுக்கு ஸ்டெப் மதர் இருக்காங்க, ஸ்டெப் மதருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இதுதான் இப்போ அவங்களோட ஃபேமிலியாக இருக்குது. அம்மா தான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களே. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அப்பா ரொம்ப விரைச்ச மாதிரி இப்படி உட்காந்துருப்பார். அதாவது நீட்டி நிமிந்து உட்காந்துருப்பார். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ஏன்னா அவர் வந்துட்டு சித்தி வச்சிருக்காருல்ல, அதனால வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, அவர் ரொம்ப நல்லவரான். அந்த மூஞ்ச வரப்பாக இருப்பார், பேசக்கூட மாட்டார் ஹீரோயின் கிட்ட. உடனே அந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணும், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, பொதுவாக அந்த தப்பு பண்ணுறவங்க வந்துட்டு தப்பு பண்ணாதவங்களை வந்துட்டு தான் பண்ணுற தப்பை வந்து அவங்க மேலே திணிச்சு பேசுவாங்களா, அந்த மாதிரி ஒரு திமிரா. இதுவே ஸ்டெப் மதராக தான் வந்திருக்கு. இது ஹீரோயின் இப்போ எப்படி கேட்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த வீடியோ இப்போ அப்படியே எல்லாருக்கும் பரவிடுச்சு. உனக்கு என்ன தைரியம் வந்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி போயிருக்க, அவனுக்கு புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட வந்துட்டு நீ வந்து காரில் ஏறி போயிருக்கனா எங்கள் குடும்பத்தை மானத்தை வாங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் யாரை வச்சு பேசுகிறீங்க, எந்த சம்மந்தப்படுத்தி இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவனும் நானும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவனை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவாங்க. ஆனால் இங்கே யாருமே அவங்கள நம்ப மாட்டாங்க. பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன் இவ வந்துட்டு நல்லவ கிடையாது, இவ வந்துட்டு தப்பானவதான்னு சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, இவளுக்கு ரொம்ப வந்து இடம் கொடுக்குறீங்க, சொல்ல முடியாது, அவள் வந்து ஒருத்தரை நம்பி இப்படி போகிறா அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே எதுவும் இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரான வார்த்தைகளை போட்டு பேசும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா, அது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எதுக்கு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கெல்லாம் ப்ரூஃபாக இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு நடந்துக்கிறத பொறுத்தே எங்களுக்கு
எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசும். ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். ஹீரோனோட அப்பா இருக்காருல என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி இன்னொரு தடவை வந்து அந்த ஃபேமிலிக்கு நீ வந்து ஏதாவது நம்மளுக்கு இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, அதனால தான் நீ சப்ஸ்டியூட்டாக அங்கே கல்யாணம் பண்ணி போயிருக்க. ஸோ இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படிதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது இப்போ ஹீரோனுக்கு புரிஞ்சிடும் இவங்கெல்லாம் இப்போ என்ன பேச வராங்கன்னா, ஹீரோயினே சப்ஸ்டியூட்டாக தான் போயிருக்கிறாங்க. ஹீரோயின் மேலே தப்பா, அதாவது அந்த ஸ்டெப் மதருக்கும் அவங்க பொண்ணுக்கு இப்போ என்னன்னா, ஹீரோயினுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்து தான் பொண்ணுக்கு கிடைக்கணுன்றது அது நினைக்கிது. அதனால ஹீரோயின் மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டத்தை கட்டிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு தான் பொண்ணு அந்த இடத்துக்கு உட்கார வைக்கணும்னு அவங்க அம்மாவுக்கு நினைப்பு ஸ்டெப் மதருக்கு. அந்த அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அதுவும் என்ன நினைக்கும்னா, ஒரு வழியாக இதே மாதிரி சந்தேகத்தை ஏதாவது ஏற்பாடு பண்ணி இவ பேரை மட்டும் கெடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இவளை விரட்டி விட்டுட்டு அப்புறம் அவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரி இது ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கோம். அப்போ ஹீரோனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் போனேன், ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நான் போக மாட்டேன், அந்த குடும்பத்துக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன், நான் யாரை கல்யாணம் பண்ணணும் அந்த வீட்லேயே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து ப்ராமிஸ் பண்ணி என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. இருக்கும்போது இப்போ அந்த ஸ்டெப் மதருக்கும் அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இவ பேசுறத பார்த்தா வந்துட்டு இவ வந்துட்டு தன்னால் வந்துட்டு அந்த குடும்பத்தில் இருந்துருவா போல இருக்கே, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இப்போ அந்த அப்பா இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு தாத்தா தான் பேசுவார், இந்த மாதிரி வந்துட்டு நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், இந்த மாதிரி உன்னோட பொண்ணு வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு, அந்த தாத்தா வந்து ஹீரோட தாத்தாவாக தான் இருப்பார், அவருக்கு இன்னும் விஷயம் தெரியல. அந்த வீடியோ பார்த்து அவரும் வந்து என்ன பண்ணுவார், உங்கள் நம்பி தானே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்தேன், அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வச்சிருவார். இந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு வந்து சரிப்பட்டு வர மாதிரி தெரியலன்ற மாதிரி ஃபோனை வச்சிருவார். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு ஃபோன் பண்ணி இப்படி பேசிட்டாரு. உடனே ஹீரோன் அப்பாவுக்கு சரியான கோவம் வந்துடும். உன்னாலே என் குடும்பம் வந்து மான மரியாதை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னவர் ஹீரோனை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார். பனிஷ்மெண்ட் பண்ணால் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கையை பிடிச்சிக்கணும், அவங்க முதுகில் சாத்துன்னு சாத்தணும்ல, அந்த மாதிரி அவர் நினைக்கவும் இப்போ ஹீரோனை கையை பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஹீரோன் எவ்வளோ சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நல்லா போட்டு சாத்தினா மட்டும் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு அந்த ஹீரோனோட ஸ்டெப் மதரும் அந்த தங்கச்சியும் வந்து சப்போர்ட்டாக வேற இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. இப்போ ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அவங்கள அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துருவார், இவ்வளோ நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு நிற்பார். உடனே அந்த ஃபேமிலிக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அவளுக்கு கல்யாணம் அடிச்சு அவளை எங்கே கூட்டிகிட்டு நீ போ பார்த்த, உன்னதான் உதைக்கிற மரியாதை இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சும்மா இழுத்துட்டு போனாலே கூடவே போயிடுறாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப வீக்கானவராக இருக்கிறதுனால வந்தவரும் ஹீரோயினை காப்பாற்ற முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சிட்டு ஹீரோனை முதுலையே தொப்பு 4 போடு போட்டுடுறாங்க. வலிக்குது, என்னடா இது இப்படி போட்டு அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோன் ஒரு ரூமில் தனியாக இருப்பாங்க. நம்ம அப்படி என்னத்தை பண்ணிட்டோன்னு இப்படி நம்ம வாங்கி கட்டிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. பல பேர் சூழ்ச்சி செய்கிறதுனால பாதிக்கப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு அவங்க அடி வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒத்தரம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த ஒரு ஐஸ் கட்டியாக இருக்கும்ல, அந்த ஐஸ் கட்டியை வந்து ஒரு பாட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரும். எதுக்காகனா வேணும்னு ஹீரோயினை அதே இடத்துல அடிச்சு பேசுறதுக்கு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கா அப்படி என்கிட்ட நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதெல்லாம் அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நானும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், உன்னை அந்த இடத்த விட்டு துரத்திட்டு உன் புருஷனை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது சொல்லும். உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் திட்டிகிட்டே இருப்பாங்களா, என்னையே இப்படி பேசுறலன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டியை வச்சு ஹீரோனுக்கு காயமாக இருக்கிறதுல திரும்ப அடிக்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வலிச்சு அந்த வழியிலேயே மயக்கம் வர மாதிரி ஆகிடும். இந்த நேரம் பார்த்து இன்னொரு அடி அதை அடிக்க போகிற நேரம் ஹீரோன் மயக்கம் போகிற மாதிரி போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துருவார், அந்த லேடியை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. ஹீரோ திடீர்னு பார்த்த உடனே டக்குன்னு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, அவளை நம்பாத, அவள் ரொம்ப மோசமானவ, அவள் உன் முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறா, அவள் நல்லவளே கிடையாது, நான் உன்னை வந்து அப்படி நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன்னு சொல்லும்போது இவருக்கு அதெல்லாம் காதலே வாங்க மாட்டார். அதை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. அது கீழே போய் ஒரு பக்கம் விழுந்திருக்கும் போது ஹீரோயினை வந்து உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கான்னு கேட்கும்போது, இன்னும் உனக்கு நான் என்னடா தெளிவாக சொல்கிறது, நான் தான் பாதி மயக்கத்தில் இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் பார்ப்பாங்க. அதோட ஹீரோயினை காப்பாற்றுவார் வருவார். இதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு பேசுவார், நீங்கள் வந்துட்டு அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்த வைக்க கூடாது, அவளை வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரா. உடனே ஹீரோனோட அப்பாவுக்கு கோவம் வரும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவகிட்ட பேசி பழகுறது தான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, அவள் வந்துட்டு அந்த நானே பெத்த அப்பா நானே சொல்கிறேன், அவள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன், உன் வீட்டுக்கு நீ ஒரே பையன் தானே, உன்னை வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, நீ எதுக்கு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இவர் என்ன சொல்வார், நான் அவளை வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லலை, ஆனால் அவளை சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா பழகியிருக்கோம், அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு கோவம் தான். அவர் உடனே என்ன பண்ணுவார், அவர் பேசிட்டு நான் எப்படியாவது அவருக்கு வந்து ஹீரோயின் இப்போ அடைச்சி வச்சிருக்காங்கன்றதுனால அவங்களை வந்து காப்பாற்றி கூட்டுக்கணும்னு நினைக்கிறார். உடனே வேகமாக போகும்போது ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்க ஒரு டப்பாவை தூக்கி ஒரு அடி போடுவார், ஷோல்டரில் தான் அடிப்பார், அதுவே இவருக்கு வலிச்சிரும், இன்னும் கொஞ்சம் வலிச்சு அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பார். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அவரை நான் காப்பாற்ற தான் போகிறேன்ற மாதிரி சொல்வார். இதே நேரத்தில் ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஹீரோ வந்து வெளியே வந்துட்டு இருக்காரா, அந்த விஷயம் இப்போ ஹீரோனோட அப்பாக்கும் இந்த ஃப்ரெண்ட் இருக்காரில் இவருக்கு 2 பேருக்கும் தெரியும். 2 பேரும் வேகமாக ஓடி வருவாங்க.
உடனே இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூட்டு போகிறத பார்த்தோன்னா இப்போ இவர் கோவப்படுவார், எதுக்காக அவரை நீ கூட்டு போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஹீரோன் பதிலுக்கு பதில் பேசும்போது இந்த ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவார், நீ ஹீரோனை கூட்டு போகக்கூடாது, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது இவருக்கு சரியான கோவம் வந்துடும். உடனே அங்கே இருக்க ஹீரோனை கையிலேயே வச்சுக்கிட்டு எல்லாரையும் எட்டி எட்டி உதப்பாரு. அந்த ஃப்ரெண்டையும் ஒரு எட்டி உதச்சிட்டு அவள் என்னோட ஒய்ஃப், இன்னொரு தடவை அவள் லைஃப்பில் நீ குறுக்கில் வந்து வச்சுக்கேன் அவ்வளோதான் உன்னை அப்படின்ற மாதிரி திட்டுவார். ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வந்துடுவார். இப்போ வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினை கூட்டு தான் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருவாரா. இப்போ அந்த ஃப்ரெண்டு வேற ஒரு பக்கம் அவங்க அப்பாட்ட போட்டி போட்டுட்டு இருப்பாரு, நான் அப்போவே நான் காப்பாற்றுறேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தீங்களா அவன் மயக்கத்தில் இருக்க, அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு. இப்போ ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தா ஹீரோனுக்கு கண்ணில் கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஸோ கண்ணில் வந்து இதை கட்டு போட்டு வைக்கும். ஹீரோன் முழிச்சுட்டு இருக்க வரைக்கும் ஹீரோ வந்து பக்கத்தில் தான் இருப்பார். அவங்க முழிச்சோன்னு என்னது இது என்னால் எதையுமே பார்க்க முடியல, நான் என்ன குருடா போயிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஹீரோ பக்கத்தில் நிற்கவும் ஹீரோட வாய்ஸ் கேட்டவுடனே நீ தான் என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லணும். ஆமாம் நான் தான் உன்னை காப்பாற்றுன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அவனு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உன்னால தான் எனக்கு பிரச்சனையே, இன்னைக்கு நான் இங்கே அடிபட்டு உட்காந்துருக்கேன்னா உன்னால தான், நீ என்னை காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் தேங்க் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோன் தொட்டு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போது ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, உனக்கும் அவனுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டாக இருப்போம், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது தான் ஹீரோக்கு வந்து ஒரு நிம்மதியே வரும். பற்றி கூட்டு போயிடுவார். அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு வழியாக சரியாப்படி பார்வையை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆஃபீஸ்க்கு ஹீரோ வருவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பயங்கர போட்டியாக இருக்கும். ஏன்னா ஹீரோ உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, இப்போ அடுத்த யார் சேர்மேனு அது இதுன்னு போட்டிலாம் இருக்கும்ல, 2 குரூப்புக்குள்ள அந்த மாதிரிலாம் போயிடுச்சு, இஷ்டத்துக்கும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க, அந்த மாதிரி அங்கே பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வருவார், ஹீரோயினை பார்ப்பாரு. இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய டார்ச்சர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கும் போதே வந்துட்டு அவங்களுக்கு இப்போ பார்வையும் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ ஹீரோட ஆளுங்கெல்லாம் வந்து அவங்கள நல்லாவே கவனிச்சுப்பாங்க. ஸோ ஹீரோன் வந்து எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. இப்போ அவங்க ஒரு மாடலிங்கில் வேற கலந்துப்பாங்க, அதில் வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க லைஃப்பை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பண்ணுவார், வீட்டுக்கு வருவார். ஹீரோயின் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் விளையாட்டுக்காகவே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன் வந்து திரும்பி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்து தூங்குவாங்களா. அப்போ ஹீரோ வந்து திரும்ப வம்பு பண்ணுவார். பார்த்தா ஒரு டக்குன்னு பயந்துருவார். ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்குள்ள ரொமான்டிக்காக கொஞ்சம் சண்டை மாதிரி போட்டுப்பாங்க. என்ன பண்ணுவார், ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஹீரோயினை பிடிச்சிருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, தாத்தா வீட்லேயே பெரியவர் தாத்தா தான், தாத்தாவுக்கு வேறு ஆல்ரெடி கோவமாக இருந்துச்சு இல்லை ஹீரோட லைஃப்பில் வந்து பொண்ணு வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஹீரோயினை பற்றி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிகிட்டு தாத்தாவை பார்க்கறதுக்காக போவார். அங்கே போனோடனே இப்போ தாத்தா என்ன பண்ணுவார், ஹீரோயினை பார்த்தோன்னே நீ இந்த பொண்ணா நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா தாத்தா உடம்பு சரியில்லாமல் ரோட் சைடில் விழுந்து கிடக்கும் போது ஹீரோயின் தான் வந்து தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், நீ அதே மாதிரி பொண்ணையே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவே சொல்வார். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோனும் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. பிடிச்சிருந்தாலும் ஹீரோயின் கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்வார், நீ இன்னொரு தூரம் உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நீ வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு தோணியில் வந்து ஹீரோன்ட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். என்ன பண்ணுவாங்க, அவரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்ட்ட பார்த்து பேசணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். சரி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கானே என்னன்னு கேட்போம் அப்படின்னு தான் ஹீரோன் வந்து பேச போயிருப்பாங்க. இதை வந்து ஹீரோட ஆளுங்க பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஹீரோவுக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுவாங்க. வந்தவுடனே அவங்க அப்போ தான் குளிச்சுட்டு வருவாங்க. அவங்கள ட்ரெஸ்ஸு டவலோடு நின்றுட்டு இருப்பாங்க. அங்கேயே ஹீரோ வந்து வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோனை போட்டு மிரட்டுவார், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ ஒரு மேரிடு உமன் இன்னொருத்தன் கூட நீ சுற்றிட்டு இருக்க, நீ ஏன் நான் கேட்கும் போது உங்கள் 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு நீ சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக அவனை நீ பார்க்க போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கேட்பார், என்னையே ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் நான் உன்கிட்ட பேசுவேன், இல்லாட்டி பேச மாட்டேன் அப்படின்னு. சரி சொல்லு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை, அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் என்னை பார்க்கணும்னு சொன்னால் போய் பார்த்து பேசிட்டு வந்தேனே தவிர்த்து நான் அவனுக்கு துரோகம்லாம் எதுவும் நான் பண்ணவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவார். அங்கே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவள் உடனே வந்து தப்பானவ கிடையாது, நம்ம தான் அப்படி நினைக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுவார். அதனால் ஹீரோனுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஹீரோன் ஆல்ரெடி வந்து மாடலிங்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களா. இப்போ ஹீரோ கூப்பிட்டு வந்து பேசுவார், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நம்ம எந்த அக்ரிமெண்ட்டும் போடலை, ஸோ கல்யாணத்துக்கு நம்ம பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து 1 மில்லியன் உனக்கு நான் கொடுக்குறதா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பணம் கொடுப்பாரா. ஹீரோன் அதை பார்ப்பாங்க, பார்த்தா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரியே இருக்கும். இன்னும் ஒரு 0 எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதிகமான பணமே நீ எனக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்வார், இது வந்து உங்கள் அம்மாவோட சர்ஜரிக்குன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவோட சர்ஜரிக்கு தான் யாரோ பணம் கட்டிட்டாங்களே, அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ நினச்சிப்பாரு இது அவர் தான், ஆனால் அதை வெளியே சொல்லிக்காமல் அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ ஹீரோன் வந்து சரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ மாடலிங்க்கு சில ஃபோட்டோஸ்லாம் அவங்க அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
தான் ஹீரோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ இந்த மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹீரோ கூடவே வருவார். அவங்க போஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவார். பேசும்போது உனக்கு எப்படிப்பட்டவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எங்கே இருக்கவங்கள பிடிக்கணும். அப்போ நான் என்னை பார்த்தா உனக்கு ஓல்டு மேன் மாதிரி தெரியுதான்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இல்லை இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, மற்றவங்க கிட்ட கைண்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இப்படின்ற மாதிரி பேசும்போது ஆக்சுவலாக என்னோட கேரக்டர் வந்து அதுதான், ஆனால் வந்து நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுவார். வந்து பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது பார்த்தோம் அதுக்கு சரியான கோவம் வரும். இவங்க 2 பேரும் என்ன இந்த அளவுக்கு க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வேலை பார்த்துரும். ஸோ அது வந்து ஹீரோயின் மேலே ஏதாவது வந்து தலையில் வந்து விழணும்னு நினச்சது. ஹீரோ வந்து அதை வாங்கிக்குவார். இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோவை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோயின் இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி சொன்னிச்சுல, அந்த ஆண்டி இதுங்களோட சேர்ந்துரும். இப்படியே எல்லாரும் சேர்ந்துட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஹீரோயினை வலுக்கட்டாயமாக ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுச்சுல, அந்த லேடி என்ன பண்ணு, ஹீரோயினை பற்றியே வந்து ஹீரோ கிட்ட போய் தப்பாக சொல்லிட்டே இருக்கும். அவன் வந்து இப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பற்றியெல்லாம் பேசும்போது ஹீரோக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பிடிப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில ஹீரோயினோட அம்மாவை வந்துட்டு அந்த லேடி வந்து மிரட்டி வச்சிருக்குல்ல, ஒரு வழியாக இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வந்துடும். அந்த லேடியை மிரட்டவும் இப்போ அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த அந்த லேடி சொல்லிடும். உடனே இப்போ ஹீரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. அவங்களே பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவங்கள அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு அலையிற மாதிரி இருக்கும். ஹீரோனை அவங்க அம்மாவை பார்த்தோன்னு ரொம்ப மனசு தாங்காமல் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ ஹீரோவால் தானே அவங்க அம்மா திரும்ப கிடச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. சேர்ந்துருவாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடும். இவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்தது வந்து அந்த லவர் பாயிருக்காருல, அவருக்கே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு என்னென்னா ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏதாவது பண்ணி இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவரும் நினைக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி கேங் தான் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்களோட ஹஸ்பண்டோட சரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப்பை மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த தாத்தா இருக்கார்ல, இப்போ இவங்க 2 பேருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த லவர் பாய் என்ன நினைக்கிறாரு, இந்த தாத்தா இந்த குடும்பத்தில் தாத்தா சொல்கிறது தான் வந்து எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ தாத்தாவை வந்துட்டு சொல்ல வைக்கிறோம். ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி அவர் சொன்னார்ல, இந்த மாதிரி உன் பொண்ணு அந்த பொண்ணு வந்து இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா அப்படி இப்படின்னு சொன்னவும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு இல்லை, அந்த குடும்பத்திலேருந்து ஹீரோனை விலக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஹீரோனை நம்மளுக்கு கிடைப்பான்ற மாதிரி இவர் நினைப்பார். அதனால இவர் தனிப்பட்ட முறையில் போய் தாத்தாவை போய் பார்க்க போவார். யார் அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் போய் பார்க்க போவார். அப்போ தாத்தாட்ட சொல்வார், இந்த மாதிரி நீ சொல்லணும், திரும்ப அவன் குடும்பத்துக்கு அவர் சரிப்படும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் தாத்தா தான் ஹீரோனை பார்த்துட்டார்ல, அவர் நல்ல பொண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே தாத்தா என்ன சொல்வார், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் என் உயிரே காப்பாற்றிருக்கா, அவளை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அவள் என் வீட்டு மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார். இப்போ நீ அதை சொல்லலை அப்படின்னா வந்துட்டு நீ இல்லாமல் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி இவர் தாத்தாவை மிரட்டிகிட்டே இருப்பார். அதோட இவர் ஃபர்ஸ்ட் டைம் போயிடுவார், பார்த்துட்டு வந்துட்டு போயிடுவார். இப்போ இந்த விஷயத்தை வந்து இதுக்கப்புறம் ஹீரோனும் போயிட்டு தாத்தாவை போய் பார்க்க போவாங்க. ஆனால் தாத்தா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டார். இந்த மாதிரி வந்துட்டு இப்படி நடக்கிற விஷயத்தால் சொல்ல மாட்டார். ஏன்னா இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அவர் நினைப்பாரு. இதுக்கிடையில அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்டெப் மதரும் அவங்களும் சேர்ந்துட்டு ஹீரோனுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோ தான் அவங்க பக்கத்தில் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கும் வருவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஆஃபீஸில் அந்த மாதிரி அந்த வேலையும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹீரோயினை தனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த லவர் பாய்க்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்கார்ல, அதாவது அந்த ஃப்ரெண்ட், அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இவன் வந்து சின்ன வயசுலேருந்து நமக்காக தான் இப்படி இருக்கான், அவன் உருப்படி எதுவும் செய்யாட்டி நம்மளுக்காக வந்து அப்பப்போ நிற்கிறான், அடி வாங்குறான்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஹீரோக்கு எது பிடிக்காதுன்னா, நம்மளை இவளுக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் அவன் ஃப்ரெண்டுன்ற ஒருத்தன்ட்ட வந்துட்டு இவர் ரொம்ப நம்புறா, நம்மளை விட அவனை அதிகமாக நம்புறான்ற மாதிரி இவர் நினச்சிட்டே இருப்பார். இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை புரிய வைக்க முயற்சி பண்ண இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரி அவர் பயந்துட்டு இருப்பார். நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த ஆள் இருக்கார்ல, அவர் திரும்பவும் வந்து டைம் கொடுத்துட்டு போவார். திரும்ப அந்த தாத்தா வந்து பார்ப்பாரு, நான் அப்போவே சொன்னேன், நீ வந்துட்டு இதை இன்னும் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது தாத்தா வந்து இதை ஒத்துக்கவே மாட்டார். உடனே என்ன பண்ணுவார், தாத்தாக்கு அந்த மூக்கில் மாட்டிருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும், உங்கள் தாத்தாக்கு வந்து ரொம்ப முடியலை, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும், தாத்தாவை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லவர் பாய் இருக்கார்ல, இந்த ஃப்ரெண்ட், அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிப்பார். இவங்கெல்லாம் ஏன் செட்டு சேர்ந்துருக்காங்கன்னா, அவங்க 2 பேர் பிரிச்சுட்டாங்கன்னா அவங்கள நீ கட்டிக்க இவங்க நான் கட்டிக்கிறேன்ற மாதிரி தானே அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இவர் இந்த வேலையை பார்த்துட்டாரு. தாத்தா அந்த மாதிரி சொன்னது செய்யலை. தாத்தாவை வச்சு நம்ம இந்த மாதிரி முடிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு சும்மா விட்டுருந்தாலே அவர் எப்போ போவோன்னு தெரியாத மாதிரி இருந்தார். அவரை போய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாரு. இது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது அந்த விஷயம் தெரிய வரும், இவன் தான் அப்படி பண்ணியிருக்கான்னு. இந்த விஷயத்தை ஹீரோன்னு பார்ப்பாங்களா, அவங்களுக்கு சரியான கோவம் வரும், எந்த அளவுக்கு மோசக்காரனாக இருந்திருக்கான், இவனை போய் நம்ம இந்த அளவுக்கு நம்பணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கும் அவரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது ஒரு எவிடன்ஸாக வச்சு அந்த கேங் ஃபுல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ட்டி அப்படி இப்படின்னு
அப்படின்ற பேரில் வர வச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக வந்து அள்ளிட்டு போய் ஜெயிலில் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஹீரோயினும். ஸோ இப்போ தாத்தா இறந்தது அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தாலும் இந்த ஹீரோயினை வலுக்கட்டாயமாக ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ண சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு பணத்துக்காக தான், ஃபேமிலியில் உள்ள அந்த பணம் வந்து வெளியே போகக்கூடாது அப்படி இப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரே வந்துட்டு முடியாத ஒரு மாதிரி, அதாவது பேரலைஸ் இருக்க மாதிரி வந்து அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஓரளவுக்கு உடம்பு தேறிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு பொண்ணுக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிருக்கு, ஹீரோ நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஹீரோவும் வந்து சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.